நேற்று எனக்கு ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தி அனுப்பியிருந்ததை நான் எல்லோருக்கும் பகிர்ந்துக்கினேன். அதிகமாக அப்படி கவலைப்படுறதில்ல. இருந்தாலும் அதில் வந்து திமுகவில் இருக்கிற வன்னியர்கள் இல்லை திமுகவுக்கு வாக்களிக்கிற வன்னியர்கள்லாம் மானம் இல்லாதவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். அதை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தானுங்க. அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பதில் நான் சொல்கிறது, எனக்கு தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறேன். இன்றைக்கி தான் ஃப்ரீ நாள். ப்ளஸ் அது மட்டும் இல்லாத வெதரின் நாளைக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கு. இன்றைக்கி தோட்ட வேலையை முடிச்சாகணும். ஸோ முடிக்கணும். அது பதில் சொல்லணும்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காருல, ஆசி இங்கா இம்ட்டு, அவ்வளோதான். எல்லாம் இப்போ ஒருத்தன் சொன்னால், இப்போ நான் திட்டினா நீ இன்னொருத்தன் திட்டி என்ன பதில் சொல்ல போகிறான், அது மாதிரி தான். அதுக்காக இன்னொருத்தன் வந்து திட்டு வாங்குறானா, அதுக்கு நான் போய் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு நாள் இருக்கான், அவன் சப்போர்ட் பண்ணிப்பானுங்க. அது மட்டும் இல்லாத ஜாதின்றது ஆயிரம் காலமாக இருக்குது, இன்னும் ஆயிரம் காலமாக இருக்க போகுது. அதனால் நம்ம போய் அதில் வந்து பேசுறது ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்னை ஒருத்தன் வந்து நீ அந்த ஜாதி, அதனால் நான் வந்து என்னோட நான் வந்து உன்னோட உயர்ந்தனாம்னா அந்த கம்யூனிட்டிகளை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இன்னொன்று அதே சமயத்தில், ஐயா நான் உங்கள் ஜாதி உயர்ந்த ஜாதி, என் தாழ்ந்த ஜாதி அப்படின்லாம் அவனை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. அதே சமயத்தில் நான் நீ இந்த ஜாதி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற கம்யூனிட்டிகளை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதான் அறியாத கம்யூனிட்டிங்க அதெல்லாம் சொல்லணும்னா, அது வந்து அதுக்காக நான் வந்து சமுதாயத்தை சீர்திருத்தணும், ஜாதி அழிக்கணும் ஒழிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவனுக்கு பிடிச்சதுன்னா அவன் ஜாதி வச்சுருக்கான்னா அதில் ஒரு பிஸ்னஸ். அதில் சில பேருக்கு அனுகூலம் இருக்கும், எல்லாருக்கும் அனுகூலமும் இருக்கும், அதனால் பாதிப்பும் இருக்கும். அதுக்காக ரெடினா ரெடி. இப்போ நம்ம ஊருக்கு இப்போ இங்கிலாந்து வந்த பிறகு திடீர்னு அந்த ஜாதியெலாம் அதப்போ கொஞ்சம் நல்லா தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே வேறு பிரிவினை இருக்குது. இப்போ இதுக்குன்னு இவனுங்க வேறாச்சும் யூதர்கள், கிறிஸ்டியன், அப்புறம் முஸ்லீம் மதத்தை வச்சு, இல்லை இங்கிலீஷ்காரன், அப்புறம் ஐரிஷ்காரன், இல்லை வேல்ஷ்காரன், ஸ்காட்டிஷ் இவனுக்குள்ளே 1008 பிரிவு இருக்கும். அதுலேயே நிறைய கிளாஸ் வார் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒன்று தான். இதுக்காக நம்ம ஒன்றுபடுவோம், மயிரப்படுவோம். இப்போ வந்து சொன்னானுங்கள யூரோப்பியன் யூனியன்ட்டு வெளியே வரணுமா, உள்ளே போகணுமா, அந்த மாதிரிலாம் அவன் என்னை பொறுத்தலையும் இவன் நாடு இவன் எப்படியோ போகிறான். அது மாதிரி தான். அது மட்டும் இல்லாத ஆரம்பத்தில் வந்து சில நம்ம இந்தியர்கள்லாம் இங்கே இருக்கும்போது ஒரு ஆர்வமாக பார்த்து பேசுவேன். அப்போ தான் தெரிஞ்சு அவனை எங்கே இருந்தாலும் அவனை சில பேர் திருத்த முடியாது. திருத்த முடியாதுன்னா எனக்கு அது ஒத்து வரல. ஏன்னா தெரியல, இந்தியன்கிட்ட எனக்கு நிறைய நான் என் கூட ஒத்து வரலை. அதனால் நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதா நல்லதுன்ட்டு நான் என் அதிகமாக வச்சுக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னெல்லாம் தானாக கூப்பிட்டு பேசுவேன். அதெல்லாம் இப்போலாம் விட்டுட்டேன், நிறைய பேரை விட்டுட்டேன். அதனால் நிம்மதியாக இருக்குது. சும்மா இவனுங்கள மாரடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, அவனுங்களால தான் நாடு முன்னேற மாதிரியும், இல்லை அவனுக்கு தான் வந்து பெரிய இந்த மாற்றத்தை உருவாக்குன மாதிரியும், இல்லாத பீலாலாம் விட்டுட்ருப்பானுங்க, இல்லாத சாதனையெல்லாம் செஞ்ச மாதிரியும், அந்த மாதிரிலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் அந்த நாட்டில் இருக்கேன்னா எனக்கு பொம்மிட்டே மீட் பண்ணேன், அந்த குடும்பம் இருக்குது, அதனால் இருக்கிறேன். வேறு எதுக்காக நான் இல்லை, அந்த குடும்பத்துக்காக இருக்கிறேன். இதெல்லாம் எதிர்பாராது. சொல்லப்போனால் எங்கள் அம்மாலாம் வந்து நான் வெளிநாட்டுக்கு வரதுக்கு விரும்பலை. ஒரு 4-5 வருஷம் வெளியே போய் படிச்சுட்டு வரேன்னு சொல்லி வந்தேன், தச்சியெல்லாம் வந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ இதனால் வந்து நான் அரசியல் இருக்கும்போது கூட சேவல் எலெக்ஷனுக்கு நான் அந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போதெல்லாம் ஊரில் தான் இருந்தேன். அப்போல்லாம் படித்து முடிச்சுட்டு பண்ருட்டிக்கு வந்தேன். என் கூட படித்தவனுங்கெல்லாம் முக்கியமாக இந்த வேர்கொல்லை, சிரத்தமாதி, கீழ்குப்பம், வல்லம், மானடிக்குப்பம், இன்னும் நிறைய அந்த பக்கத்தில் எல்லா ஊர்னு சொல்லலாம். ஏன்னா அவனுங்களாம் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததால் எல்லோரும் தெரியும். இப்போ மாதிரி கிடையாது. இப்போல்லாம் எல்லாம் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க, வேறு ஒரு ஸ்கூல் வந்துட்டுது. அப்போல்லாம் மருங்கூர் ஸ்கூலில் கிட்டத்தட்ட அது கேட்ச்மெண்ட் ஏரியா. மருங்கூர் இல்லைனா காடாம்பள்ளூர் சொல்லுவாங்க. அப்போ காடாம்பள்ளூரோட மருங்கூருக்கு நிறைய நம்ம பக்கத்து ஆளுங்கலாம் வருவாங்க, படிப்பானுங்க. அதனால் இன்னும் பெரிய அறிமுகம் தேவையில்லை. நான் எலெக்ஷனில் நின்றதெல்லாம் நினச்சி பார்க்குறேன், எப்போ நம்மளாம் அரசியல்வாதி ஆனோன்ட்டு. அதாவது ஜெயலலிதான்னு ஒருத்தர் இல்லைன்னா நான் அரசியல்வாதியாகவே அதை வந்துருக்க மாட்டேன்னு தோணுது. ஏன்னா ஜெயலலிதாவை பார்த்து பேசும்போது அது இன்னும் இன்ஸ்டண்ட்டாக போய் கிளிக் ஆகிட்டுது, அவ்வளோதான். நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதிகிட்ட பேசுகிற மாதிரியோ, இல்லை நான் ஒரு கன்னிங்கான ஒரு குரூப்டு பர்சன்ட் பேசுகிற மாதிரியும் இல்லை. அது இயல்பாக வந்தது, இயல்பாக போச்சு. ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு அதை பற்றி நான் கவலை இல்லை. அந்த நாய்களை பற்றி நான் கவலை இல்லை. எனக்கு சசிகலா குடும்பமே எல்லாம் தெரியும், பேசணும் தவிர நான் அவங்களாம் எதையும் எதிர்பார்த்தது கிடையாது. அவங்கள அலுவலகம் அப்படி மாதிரி தான். நடராஜனை ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், எலெக்ஷன் முன்னாடி, சேவல் எலெக்ஷன் முன்னாடியே. அவனை 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துருவேன், அதோட இனிமேல் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொன்னேன்.
மீதி என் கூட ஒன்றும் இல்லாதான் எனக்கு அவனுக்கு பிடிக்கல. என்னுடைய இயல்பு அப்படி தான். அவன் சீட்டு கொடுக்கலாம் அந்த மயிரை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி தான் அவர் வந்து முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், இல்லை மந்திரி அவன் மயிரெலாம் எனக்கு கவலை கிடையாது. அவன் நல்லா இருந்தான், இயல்பாக இருக்கான், பேசுகிறான்னா பேசுவோம், இல்லைனா போடாமல் மயின்ட்டு போவான், அவ்வளோதான். அது என்னுடைய இயல்பு. அதனால தான் எனக்கு கோவம் வருது. நீ இந்த ஜாதி, நீ இப்படி இருக்கணும்ன்ற ஐக்கிய பசங்கள்ட்ட தான் எனக்கு கோவம் வருது. உனக்கு ஒரு ஜாதி வச்சுருக்க, நீ ஏதோ பண்ணுற பிடுங்குறன்னா உனக்கு ஆதாயம் இருக்குன்னா ஓடிப்போ. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதுக்காக நான் ஜாதி வேணும்னு சொல்ல, வேணான்னு சொல்ல. இருக்குது, அது எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியுது, அவ்வளோதான். அதில் நான் வாழ்ந்துட்டு போகிறேன். சாக்கடை இருக்குது, தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி தான், எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் வாழ்க்கையில். அது மாதிரி தான். இன்னொன்று என்ன சொல்கிறானுங்கன்னா, நீங்கள் வந்து அரசியலில் வரணுன்னா சாவுக்கு வரதில்லை, மஞ்சள் தண்ணிக்கு வரதில்லை, கல்யாணத்துக்கு வரதில்லை, வீடு நோயத்துக்கு வரதில்லை, எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் வரதால அப்படி போய் பண்ணால் தான் அரசியல். அறிவிட்ட மீட்டிங்கில் அது பேர் அரசியல் இல்லை, அதெல்லாம் மானங்கெட்ட மீட்டிங்கில் பண்ணுறது. சும்மா 10 பேர் கூட்டு போக வேண்டியது, அவங்க வீட்டு ஏழவோ இல்லை காது குத்தியோ மஞ்சள் தண்ணியோ கல்யாணமோ அவனை வீணாக்கி ஃபோட்டோ எடுத்து நாஸ்தி பண்ணிட்டு இவனை இப்போ ஆத்தாப்பண்ண சாத்ததே கூட எல்லாம் அது மாதிரி கேவலப்படுத்திக்கிறானோ. இல்லை, எனக்கு தேவையில்லடா. அரசியல்னா வேறு, அரசியல் அது வேறு. ஆனால் அந்த சரி ஒரு கட்சிக்காரன் செய்கிறான், அவன் அது விருப்பப்படுறான்னா அதுக்கு நான் வந்து போகிறது அது வேறு விஷயம். அது அவனே விருப்பப்படுறான். மீதி பொதுவாக எவனோ ஒருத்தவங்க காரியத்தை கூப்பிட்றான்னா அவனை மனசார போய் வாழ்த்திட்டு வருவான். இல்லை அது துக்கசி நிகழ்ச்சின்னா போய் அவனுக்கு ஒரு ஆறுதல் கூறிட்டோம், அவ்வளோதான். அதுக்காக எனக்கு அவன் ஓட்டு போட்டுருவான், அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, மாலை போட்டு இன்னும் பிடுங்கிறது, அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. அதெல்லாம் அரசியல் கிடையாது. அதெல்லாம் கொச்சத்தனமான முட்டாத்தனம் கழுதிங்க பண்ணுற வேலை, தரங்கட்டக்கு நாய்ங்க பண்ணுற வேலை, கமிட்டிங்க பண்ணுற வேலை. அதனால் நான் வந்து அரசியல் பண்ணால் முதல்ல சொல்லியிருக்கேன், எவனும் என் கூட வச்சுருக்கணும், எப்படி பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் சொல்ல நீங்கள் ஏற்றுங்க, அதுக்கு தான் பண்ண மயிரை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதுவும் சொல்கிறேன். நான் வந்து அரசியல் இருக்கும்போது கூட இவர் தான் வரணும், இவர் தான் இந்த ஜாதியை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் தான் போகணும், இந்த சங்கத்தை பிடிச்சா தான் போகணும், அந்த மாதிரி அரசியலை நான் பண்ணது கிடையாது. அதே மாதிரி நான் சொன்னல இப்போ அன்புமணியை பற்றி கிருக்கேன் அவன் சொல்லணும்னா, அவன் எனக்கு என் ஊரில் என் பக்கத்தில் நான் போய் ஓட்டு கேட்டு போடாதவன் இன்னொரு மயிரம் சொல்லி அவன் ஓட்டு போகணும். எனக்கு அவன் ஓட்டு அந்த மாதிரி ஓட்டலாம் எனக்கு தேவையில்லை. இப்போ என்னை பற்றி என் ஊருக்கு எனக்கு தெரியாது, இன்னொருத்தன் எவனோ ஒரு நாய் வந்து எனக்கு வந்து அறிவுப்படுத்த போகிறானே, அதெல்லாம் கேவலம். அரசியல்ன்ற அர்த்தத்தில் ஆனால் கேவலப்படுத்தக்கூடாது. அந்த விஷயத்தில் அன்புமணி ஒரு வார்த்தை ஒருத்தனை பற்றி நல்லா சொன்னான், பழனிசாமி பற்றி, இல்லை அதிமுகவில் இருக்கிறவனை பற்றி, அமைச்சர்களை பற்றி, அவனை எவ்வளோ கேவலமானுன்ட்டு. அது நல்ல புத்தியில் இருக்கும்போது சொன்னானா, இல்லை கோபத்தில் சொன்னானா, இல்லை ஆதங்கத்தில் சொன்னான்னு தெரியாது. அவன் பரிசத்தில் அந்த இருக்க அன்புமணி அப்போ சொன்னது கரெக்டு. அதாவது அந்த டயர் நக்கி அப்படி இப்படிலாம் சொன்னால, இவங்கெல்லாம் திறமை இருக்கா மயிர் இருக்கான்னு சொன்னால் அதெல்லாம் ரைட்டு, அவன் சொன்னது சரி தான். அதுக்காக நான் போயிட்டு அன்புமணி என் தெய்வம் குலதெய்வம் அப்படிலாம் முட்டாள்தனமெல்லாம் சொன்னதில்லை. ஜெயலலிதா அப்படிலாம் சொன்னதில்லை. அம்மா அப்படின்னு சொன்னாக்கா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லனா அந்த அம்மா நம்ம சொல்லோட மரியாதை. அந்த அம்மா என் அம்மாவை கிடையாது. என் அம்மாவாவது நினச்ச ஜெயலலிதா எனக்கு சொல்கிறது கிடையாது. என்றைக்கும் தப்பி தரக்கூடிய என் இதய தெய்வம் அந்த தெய்வம் அந்த மாதிரிலாம் நான் சொன்னதே கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் தரங்கட்ட நாய்ங்க பண்ணுற வேலை. ஆதாயம் அணைச்சிட்டு தப்பு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி எல்லாம் காலில் போய் விழுவானோ மானங்கிட்ட கம்மிட்டிங்க, அது அவனுடைய இஷ்டம். அப்புறம் வந்து வெளியில் வந்து நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அந்த ஜாதியை சேர்ந்தவன், அந்த பெருமையை சேர்ந்தவன் எல்லாம் போய் சசிகலா ஜெயலலிதா காலில் வந்து ஆசீர்வாதிங்கன்னா கூட ஏற்றுக்கலாம். சசிகலா காலில் அவங்கள போய் அவங்க விழ சொன்னான். சசிகலா விழ சொன்னாங்களா? எல்லாம் மானங்கட்டு போய் விழுந்து எல்லாம் வஞ்சகனுங்க. அதுக்கான பலனை தான் இப்போ சசிகலா ஆரம்பிக்கிறேன். நான் டாபிக் விட்டு போக விரும்பலை. ஜாதின்றது ஆயிரம் காலமாக இருக்கிற விஷயம். அது இன்னும் ஆயிரம் காலம் இருக்க போகுது. அதனால் எந்த மயிரம் எந்த ஜாதியில் இருக்கீங்க, உயர்ந்த ஜாதியாக தாழ்ந்த ஜாதி, அந்த மயிரம் பற்றி எனக்கு கவலை கிடையாது. என் ஜாதியா உன் ஜாதியா அந்த மயிரை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன் அவன் இஷ்டம், எப்படியோ வந்துட்டு போங்க. ஆனால் என் கருத்தை நான் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் வந்து என் கருத்தை கேட்கணும், ஆமோதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று இந்த கேவலமான புத்தி திட்டானுங்கள்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுட்டு இருந்தானுங்க. ராமதாஸே வந்து அதை வந்து ஊக்குவிச்சு என்ஜாய் பண்ணான். கடைசியில் அவன் ட்ரெயின் பண்ணானோ அதான் மகாபாரதம் படிக்கணுன்றது. எவங்கிட்ட வித்தையை கற்றினானோ அவன்கிட்டே போட்டு காட்டுவானுங்க. ஏதாவது வரம் கொடுத்தவன் தலையிலே கவிக்கிற மாதிரி தான். அதனால் அவன் யாரெல்லாம் திட்டத்துக்கு பயிற்சி கொடுத்தானோ ராமதாஸ், அதனால் அவன்லே இப்போ ராமதாஸை திட்டானோ. அதுக்காக நான் வந்து ஐயாவை திட்டாதீங்க மயிரை திட்டாதீங்க. அவன் விதை விதைச்சவன் விதை விதைப்பான், என்ன வினை விதைச்சவன் வினையை அறப்பான், வினை விதைச்சவன் ஏதோ சொன்னான்ல, வினை ஏதோ ஒன்று சொல்லுவான்ல, விதை விதைச்சவன் வினை அறப்பான். எனக்கு தெரியலப்பா இந்த பழமையெல்லாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா பயிர் விதைச்சவன் பயிர் அறப்பான்,
அயோக்கியத்தனத்தை வச்சும் அயோக்கியத்தனத்தை இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அவன் அயோக்கியலை உருவாக்கணும், அவனுக்கே போட்டு காட்டணும். அதே மாதிரி சரி அன்புமணி தட்டி கேட்கணுமா, அன்புமணி அக்காவை திட்டணும் அவங்க கேட்கணும், எல்லாம் ஒரே கூட்டையில் ஒன்று மட்டைங்க. இன்னொன்று நம்ம சமயத்தில் ரொம்ப சர்வசாதாரணம். சொந்தக்காரனையும் ஒருத்தவங்க சொல்லி தூண்டி விட்டு அப்பாவே இருக்கிறவனுக்கு தண்ணி போட்டு திட்ட வைக்கிறானு இல்லை, அது மாதிரி தான். அப்புறம் கேட்டால் அப்படியா நான் பேசணும் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு நீங்கள் உங்களுக்குலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அன்றாடம் இதெல்லாம் பயிற்சி செய்கிறவனுங்க. ஏன்னா எல்லாம் நானும் அதெல்லாம் கற்றுக்கிட்டியும் இல்லைன்னா எனக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எவனை பற்றி நான் கவலைப்படலை. எந்த ஜாதிய மயிராக இருந்தாலும் நீங்கள் இருங்க, என்ன ஆயிரம் வேணாலும் கொடுங்க. எனக்கு வேண்டியது சிம்பிள், நல்ல சாலை, நல்ல தண்ணி வசதி, நல்ல பள்ளிக்கூடம், மருத்துவ வசதி, இது மாதிரி பேசிக் இதுதான். அதுக்கு மேலே என்ன வேணும்னு என்னை கேட்டால் எனக்கு பிடிச்சது ஸ்குவாஷ் விளையாடுறதுக்கு, இல்லை பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு, இல்லை டென்னிஸ் விளையாடுறதுக்கு எவனாச்சும் ரெடியாக இருந்தால் வாங்க, அதுதான் நான் விரும்புகிறது. அப்படின்னு சொன்னாக்க எவனும் ஒரு பக்கம் எவனுக்கு தலைவிடும் காட்ட மாட்டான். ஏன்னா எனக்கு அன்றாட வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். ரைட்.